கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் பாதுகாப்பது என் கடமை, நான் இருக்க பயமேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய சத்திய வாக்கு கொடுக்குறார் இல்லையா. இப்படி ஒரு அருள் வாக்கை மிகப்பெரிய சக்தியிடமிருந்து நாம் பெறும்போது நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்களாகிறோம் இல்லையா. அந்த மாபெரும் சக்திக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி இந்திரா அவர்களுக்கு சகோதரிக்கு உடல்நிலையில் ஒரு பின்னடைவு, மருத்துவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை கூறுகிறார்கள். சகோதரி நேர கோபுரம் டிவிக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. சாய்நாதர் அற்புதமாக வழிகாட்டினார். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ஆஷா அவர்கள் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம நிறைய அற்புதங்களில் பார்த்த ஒரு விஷயம்தான், கம்பெனியில் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. அது போன்ற நேரத்தில் சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சகோதரி நேராக போய் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். சகோதரி அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்பா நிச்சயம் உனக்கு வேலை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன நடந்தது, பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காகத்தான் அந்த அற்புதத்தை சாய்நாதர் சொல்ல வைத்திருக்கிறார். இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்கள்னா, 3வது அற்புதம் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். உன்னை தேடி நான் வருகிறேன் என்றால் அதற்கு ஒரு காரண காரியம் இல்லாமல் இல்லை. உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரண காரியம் இல்லாமல் இல்லை. இதெல்லாம் பாபா தான் செய்ய முடியும். நான் போய் பாபாவை கும்பிட்டேன்னா அது முடியுமா? அது முடியாது. சரி, நான் போய் பாபாவோட விக்கிரகம் ஒன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னா முடியுமான்னா முடியாது. அதுதான் இன்றைக்கி நமக்கு இந்த அற்புதத்தின் மூலமாக பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். நான் உன்னை தேடி வருவது எதற்காக, நான் உன்னை தேடி வர வைப்பது எதற்காக, இது எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார் அற்புதமாக. சகோதரின் அற்புதத்தின் மூலமாக அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான 3 சகோதரின் அற்புதங்களை நமக்கு கொடுத்து சாய்நாதர் கொடுக்கின்ற ஒரு பிரமாதமான அருள்வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் பாதுகாப்பது என் கடமை, நான் இருக்க பயமேன். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு அற்புதங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 23ஆம் தேதி அமாவாசை இல்லையே, கேலண்டரில் 22 தானே போட்டிருக்கு, நீங்கள் எல்லாம் கேட்கலாம். 22 மதியத்துக்கு மேலே தான் அமாவாசை வருது. ஸோ காலையில் அமாவாசை இருக்கும்போது ஞானசாய் பாபா ஆலயத்தில் அமாவாசையை கொண்டாடுறாங்க. கோபூஜை, பித்ரு பூஜை எல்லாம் நடைபெற இருக்கிறது. யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லோரும் ஆலயத்திற்கு வாருங்கள். அப்படி வர முடியாதவர்கள் அன்று மதியம் 23ஆம் தேதி மதியம் அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும், அதை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரிகள் அரிசி கொடுக்க முடியாது, வெல்லம் கொடுக்க முடியாது, பழம் கொடுக்க முடியாது, அகத்திக்கீரை கொடுக்க முடியாது. உங்கள் அத்தனை பேருக்காகத்தான் கோபுரம் டிவி இந்த விஷயத்தை செய்கிறார்கள். இந்த அற்புதமான நிகழ்வில் எல்லோரும் பங்கேற்று பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். பிரமாதமான அற்புதங்கள். சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள்வாக்கே பிரமாதமான அருள்வாக்கு. உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் பாதுகாப்பது என் கடமைங்கிறார். மிகப்பெரிய சக்தியிடமிருந்து என்ன வார்த்தை வருது பாருங்கள், என் கடமைங்கிறார் பாபா இல்லையா. நான் இருக்க பயமே என்கிறார். அவர் இருப்பது நமக்கு என்னங்க பயம்? ஒரு பயமும் இல்லை. பாருங்கள் சகோதரிகள் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறார் பாருங்கள். சென்னையைச் சேர்ந்த சகோதரி இந்திரா அவர்கள் கொஞ்சம் வயது மூத்தவர்கள். சகோதரிக்கு அப்போ தான் அந்த அதிர்ச்சி நிகழ்வு நடக்கிறது, ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது. அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிங்கிறது சகோதரிக்கு அப்போ தெரியல. உடனே மருத்துவரை அணுகுகிறார்கள். மருத்துவர்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மருத்துவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல், அம்மா உங்கள் யூட்ரஸோட வால் கொஞ்சம் டைட்டாக கனமாக இருக்குது,
ஒரு டிஷ்யூ எடுத்து பயாப்சிக்கு அனுப்பணும். அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது. இந்த வார்த்தையை கேட்டவுடனே சகோதரிக்கு நடுக்கம் ஆயிடுச்சு. சகோதரி ஃபோன் பண்ணது ஃபஸ்ட்டு கோபுரம் டிவிக்கு தான். அண்ணா இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு. கவலையே படாதீங்க, மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்மள்ட்ட இருப்பது மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர். நம்மை காப்பதற்காகவே அவதாரம் எடுத்திருக்கிறார் சாய்நாதர். நான் சொல்கிற 2 விஷயங்களை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க, சாய்நாதர் அருளாசியில் வழங்குவார்னு சொல்லிவிட்டு சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் சகோதரிக்கு அனுப்பி வைத்தேன். சகோதரி தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வராங்க, தொடர்ந்து எழுதிக்கிட்டு வராங்க. இப்போ மருத்துவர்கள் இந்த பயாப்சி டெஸ்ட்டுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. சகோதரி நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, டெஸ்ட் எடுத்தாச்சு. அம்மா ரிசல்ட் வரும், நாங்கள் கூப்பிட்றோம். ரிசல்ட் வரக்கூடிய நாளும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சகோதரி சொல்கிறாங்க, அன்று நான் நடுங்கினேன். இதே வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க சகோதரி. எனக்கு அவ்வளோ நடுக்கமாக இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அன்றைக்கி கோபுரம் டிவியில் வந்த எபிசோடோட டைட்டில் நடத்தியதும் நானே, நடத்தப் போவதும் நானே, எல்லாம் உன் நன்மைக்கே. பாபா பிரமாதமாக டைட்டில் கொடுத்தார். சகோதரிக்கு புது தெம்பே வந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பாபா தான் செய்கிறார் என்பது நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்தேன்னா, இருந்தாலும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணாமல் ஒரு மெசேஜ் தான் கொடுத்தேன். டாக்டர் இந்த மாதிரி நான் பேசுகிறேன், என்னுடைய ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு. டாக்டர் அனுப்பிச்ச ரிசல்ட்டு நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங் ஆல் ரைட் அப்படின்னு டாக்டர் மெசேஜ் கொடுத்தாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னேன். உடனே ஒரு கேசரி பண்ணி நைவேத்தியம் பண்ணி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா, மெசேஜ் மூலம் பாபா எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். கோபுரம் டிவியில் இருக்கிற மெசேஜ் மூலமாக சாய்நாதர் எங்களோட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அன்றைக்கி மெசேஜ் பார்த்தா அதில் ஆன்சர் இருக்கும். சகோதரி சொல்கிறாங்க, சகோதரி மட்டும் இல்லை, நிறைய சகோதரிகள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது ஆனால் மெசேஜ் எங்களுக்கு பதிலாக வருகிறது. ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறோம் இல்லையா, சாய்நாதர் ஒரு மெசேஜ் தான் அனுப்புகிறார். ஆனால் எத்தனை ஆயிரம் பேருக்கு அது பதிலாக வருகிறது இல்லையா, அதுதான் சாய்நாதர். நம்ம அத்துணை பேரோடும் மெசேஜ் மூலம் பேசி கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அதனால் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களாம் உடனே ஜாயின் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மன கஷ்டங்களை தீர்ப்பதற்காக சாய்நாதர் ஓடி வருவார். அது மட்டும் நிச்சயம் சத்தியமான உண்மை. பாருங்கள், அதே போல் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ஆஷா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அவருக்கும் அவருடைய நண்பருக்கும் கம்பெனியில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ரிசைன் பண்ணணும். இப்படி நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி எங்களுக்கு மெயில் வந்துருச்சு, எங்களுக்கு பயமாக இருக்குது, வாழ்க்கை என்ன பண்ணுறதே தெரியல. எதுவுமே கவலைப்படாதீங்க, சாய்நாதர் இருக்கிறார். சாய்நாதர் ஸ்தவனமஞ்சரி இருக்கிறது. ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் அந்த மந்திரம் இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக வேலையை பெற்றுக் கொடுக்கும். 5 விளக்கு பூஜை நம்பிக்கையோடு செய்யுங்கள். சகோதரி 5 விளக்கு பூஜை செய்தாங்க. 5 விளக்கு பூஜை செய்தும் வேலை கிடைக்கல. அப்போ அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி தான் கோபுரம் டிவியில் பார்த்தேன், 5 விளக்கு பூஜை செய்வதோடு ஸ்தவன மஞ்சரியும் அந்த ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் ஸ்லோகத்தையும் ஒரு 18 முறை எழுதினால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா சொன்னாங்க, ஆஷாவோட அம்மா சொன்னாங்க, நான் எழுதுகிறேன் உங்களுக்காக, உங்கள் 2 பேருக்கு வேலை கிடைக்கும். அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது உடனே பலிக்காது. சகோதரி தன்னுடைய மகளுக்காகவும் ஒரு நண்பருக்காகவும் 5 விளக்கு பூஜை செய்து இந்த ஸ்தவன மஞ்சரி படித்து அந்த ஸ்லோகத்தை எழுதுகிறார்கள். சகோதரியின் நம்பிக்கைக்கு பாபா பரிசு கொடுத்தார். மகளுக்கும் நண்பருக்கும் வேலையை பெற்றுக் கொடுத்தார். அவங்க ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்களாம், வேலை கிடச்சிதுன்னா அன்னதானத்திற்கு கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு. என்கிட்ட அப்படி தான் சகோதரி ஃபோன் பண்ணாங்க, அண்ணா நாங்கள் அன்னதானத்துக்கு காசு கொடுக்கணுன்னா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை சாய்நாதர் செய்தார்னு சொன்னாங்க. அப்போ தான் இந்த அற்புதத்தை என்கிட்ட சொன்னாங்க. பாபாவுக்கு பிடிச்ச விஷயம் அன்னதானம். அதனால் எந்த வேண்டுதல் வைத்தாலும் ஒரு அன்னதானம் செய்கிறேன்னு பாபாட்ட வேண்டிக்குங்க. ரொம்ப பெரிய லெவல்லாம் செய்ய வேண்டாம், ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. இல்லை காக்காய் குருவிக்காவது ஒரு தானியம் வாங்கி போட்டுருங்க இல்லையா. பாபாவுக்கு பிடித்த விஷயம் அன்னதானம். பாருங்கள் எப்படி ஒரு வேலையை பெற்றுக் கொடுத்தார் இல்லையா. நம்பிக்கையோடு சகோதரியோட அம்மா சொன்னாங்க இல்லையா, நான் இதை எழுதுகிறேன், இதை நான் சொல்லுவேன், உனக்கு பாபா வேலையை வாங்கி கொடுப்பார், ஒரு நண்பருக்கு வேலையை வாங்கி கொடுப்பார்னு சொன்னாங்க. பாபா அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு பிரார்த்தனைகள் செய்யும்போது பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணியிருக்காருங்க, அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். சகோதரியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் வணங்குவதற்காக. சகோதரி மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் தேர்ந்தெடுத்தது பாபா தான். நம்ம சொல்கிறோம் பாபா நாமே கும்பிட்டேன்,
நான் போய் வாங்கிட்டு வந்தேன் பாபா விக்கிரகம், அதெல்லாம் பண்ணவே முடியாது. அவர் மனசு வச்சா மட்டும்தான் அவர்கிட்ட நம்ம கிட்ட நெருங்கவே முடியும், அவரை நினைக்கவே முடியும், அவர் நாமத்தை உச்சரிக்கவே முடியும். அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. பாருங்கள், சகோதரி வாழ்வின் மூலமாக அதை நமக்கு பிரமாதமாக உணர்த்துகிறார், அமர்க்களப்படுத்துகிறார். வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரி தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. கணவரின் வேலை நிமித்தம் காரணமாக ஹைதராபாத் போகிறாங்க. ஹைதராபாத் எதற்காக சகோதரி போனாங்கங்கிறது இப்போ அழகாக புரிய வைப்பார் பாருங்க. அழகாக சகோதரி ஹைதராபாத் போனாங்க. சுற்று வட்டாரத்தில் ஆலயமே இல்லையாங்க. அந்த கணவர் வேலை பார்க்கின்ற இடம் வந்து ஒரு காடு மாதிரி இருக்குது. என்னங்க இப்படி ஒரு இடத்துல வந்துட்டேன், என்னம்மா பண்ணுறது, இப்போ தான் இங்கே ஏர்போர்ட் கட்டுறாங்க, என்னை இங்கே டியூட்டி போட்டாங்க, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் இருக்காருங்க. அப்போ விசாரித்தா பக்கத்தில் தர்ம பாபான்னு ஒரு ஆலயம் இருக்குது, ஒரு மலை மேலே, ஒரு குட்டி மலை மேலே அற்புதமாக ஒரு ஆலயம் இருக்குதுன்னு ஒரு சகோதரி சொல்கிறாங்க. சகோதரி கிளம்பி போயிட்டாங்க. சகோதரிக்கு அப்போ பாபா மேலே ஒரு பெரிய புரிதல் கிடையாது. சரி, சாய்நாதர் ஆலயம் இருக்குது, போகலாம். நேராக அங்கே போனால் லிங்க வடிவில் தான் ஆலயம். நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஆலயமே லிங்க வடிவில் இருக்கும். நம்ம சேனலில் ஷூட் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம அற்புதமாக. அது மட்டும் இல்லை, அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சோம்னா 108 லிங்கம் இருக்கும். பிரமாதமாக அற்புதமாக தரிசனம் கொடுப்பார்கள் எல்லாரும். பக்கத்தில் நந்தி பகவான் பிரமாதமாக வீட்டு இருப்பார். அவர் உள்ளே போய் நம்ம உட்காந்து தியானம் பண்ணலாம். அந்த கோயில் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் அந்த கோயில். அது நேராக அங்கே பாபாட்ட போய் சகோதரி பார்த்தாங்க சரியான கூட்டம். அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ கூட்டமாக. சகோதரிக்கு பொறாமையே வந்துருச்சு. என்ன பாபா நீங்களும் ஒரு மனிதர் தானே, உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ கூட்டம் வருது இந்த இடத்துல அப்படிலாம் சகோதரி கேட்குறாங்களாம். நான் பாபாட்ட இப்படிலாம் நான் பேசுகிறேன், நான் எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் பாபாட்ட. பாபா நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு தாய்மை பரிசை கொடுங்களேன், அதுக்காக தானே காத்திருக்கேன் நான், எனக்கு கொடுங்க பாபா. பாருங்கள் சகோதரி பேசிக்கிட்டே எப்படி கேட்குறாங்க பாருங்கள். அதுதான் அற்புதமான மெத்தட் இது. பாபாட்ட நம்ம வேண்டுதலை சொல்வதற்கு ஒரு அற்புதமான வழி எதுன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கிட்டே பாபாட்ட சொல்லிடணும். பாபா இதை நீங்கள் பண்ணி கொடுங்க பாபா எனக்கு. நம்ம அப்பாட்ட சொல்ல மாட்டோம், அதுதானே இல்லையா? அதுதான் கான்செப்ட். அங்கே சகோதரி சொன்னார்கள், சாய்நாதர் அந்த அருளாசிகளை வழங்கினார். சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம், கேட்ட உடனே கொடுத்துட்டார் சாய்நாதர். கணவர்கிட்ட சொன்னாங்க, வாங்க நம்ம 2 பேரும் போய் கும்பிட்டுட்டு வருவோம். 2 பேரும் வந்து பாபாவை வணங்கி பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு தாய்மை பரிசை பெற்றார்கள். அற்புதமாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் சகோதரி. பிரமாதமாக ஒரு ஆண் குழந்தையோடு அங்கே 3 வருஷம் இருந்தேன்னா பாபாவை நான் கும்பிடாத நாளே கிடையாது. அவரை போய் அற்புதமாக வணங்கிட்டு வருவேன். இப்போ எங்களுக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, சென்னை வந்தாச்சு. இப்போ சாய்நாதர் சகோதரியை வர வைத்து வணங்க வைத்து ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டார் இல்லையா? இப்போ பாருங்கள் சென்னையில் எப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்கள். சிலாரூபமாக சகோதரின் வீட்டுக்குள் வந்தவர் என்ன செய்ய போகிறார், அதுதான் அங்கே பிரமாதமான அற்புதம். அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பாபா நம்மை தேடி வருகிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை முடித்து வைக்கப் போகிறார், நம்முடைய தேவைகளை அள்ளித்தரப் போகிறார். அதான் அர்த்தம். எப்படி சகோதரியை தேர்ந்தெடுத்து வர வைத்து வணங்க வைத்து அப்படி ஒரு ஆசீர்வாதம் குழந்தை பாக்கியம் கொடுத்தாரோ, அதே போல் சென்னையில் சகோதரி இருக்காங்க. எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ஷிரடி போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு 10 விக்கிரகம் வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லோரும் கொடுக்கறதுக்காக. அப்போ இந்த குட்டி பையன் சகோதரியோட மகன் இருக்கான் இல்லையா, அந்த பாபாவின் அருளாசியோடு பிறந்த பையன், அந்த பையன் ஓடி போய் அவங்க வீட்டில் விளையாண்டுட்டு வருவானான். அப்படி போயிட்டு வரும்போது ஒரு பாபாவின் விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துட்டான் அவன். அம்மா இங்கே பாருங்கம்மா, சாமி சூப்பராக இருக்காருமா, தாத்தா சாமி வச்சுக்கோங்கம்மா, கும்பிடுங்கம்மா நீங்கள் அப்படிங்கிறான். ஏன்னா சொல்லாமங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது அவர் வந்தார். இல்லைங்க உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் வச்சுருந்தேன், தம்பி எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ என்ன பாபா உங்களை தேடி வந்திருக்காரு, சந்தோஷமான விஷயம் வச்சுக்கோங்கன்னாங்க. பாபா தேடி வருகிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்ற அர்த்தம். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? பாருங்கள் இங்கே என்ன பிரச்சனை வந்தது, எப்படி முடித்து வைத்தார் சாய்நாதர். சகோதரின் மகனுக்கு ஜுரம், பயங்கரமாக ஃபீவர், வயிற்ற வலிக்குதுன்றான் குழந்தை. டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடுறாங்க. இல்லைங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அப்பண்டிசைட்டிஸ் குழந்தைக்கு உள்ள நல்லா பெருசாக ஆகிடுச்சு. எந்த நேரம் வெடிக்கும் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெடிச்சிருச்சு உள்ள. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்பண்டிசைட்டிஸ் உள்ள வெடிச்சதுன்னு எவ்வளோ பெரிய ஆபத்து இல்லையா? சகோதரி பாபாவின் பாதங்களை தான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. பாபா இது நீங்கள் கொடுத்த குழந்தை, இப்போ அவன் போய் தான் உங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தான். நீங்கள் வந்தது எதுக்காகன்னு எனக்கு தெரியும், எனக்கு இதுக்காக தான் வந்திருக்கீங்க, என் குழந்தையை காப்பாற்றி கொடுப்பீர்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது. பாருங்கள், இந்த நம்பிக்கை இருந்ததுனாலே அது பிரமாதமாக ஒரு ஐசியூவில் வச்சாங்க 5 நாள். அற்புதமாக குழந்தை ரெக்கவர் ஆகி வந்துட்டான். பாருங்கள், பாபா தேடி வருகிறார் என்றால் ஒரு பிரச்சனை வருகிறதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு
சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, பாபா வந்த அப்புறம் தான் பிரச்சனை வந்ததுங்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, அது கிடையாது. அது நமக்கு பிரச்சனை வருதுன்னு அவருக்கு தெரியும், அதுக்காக தான் வருவார். அவர் ஜம்முன்னு வந்து உட்காருவார், உட்காந்து அந்த பிரச்சனையை ஊதி தள்ளி விட்டுருவார் பிரமாதமாக. சரி, சகோதரிக்கு இப்போ 2 அற்புதம் பிரமாதமாக பண்ணிட்டாரா. இப்போ சகோதரின் கணவருக்கு மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. மதுரையில் சகோதரி இருக்காங்க. மதுரையில் எங்கே பாபா கோயில் இருக்குதுன்னு சர்ச் பண்ணும்போது ஆண்டாள்புரம், அற்புதமான ஆலயம், பிரமாதமாக இருக்கும். அங்கே போய் சகோதரி வணங்கிட்டு வராங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போ தான் நம்ம கோபுரம் டிவியின் அறிமுகம் சகோதரி கிடைக்கிறது. கோபுரம் டிவியில் யார் இவர் அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருக்காருன்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த ப்ரோக்ராம் பார்த்தேன்னா நான் அந்த ப்ரோக்ராமுக்கு அடிமையாகி விட்டேன். பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சிக்கு நான் அடிமையாகி விட்டேன்னா பாபாவோட அற்புதம் என்ன பிரமாதப்படுத்துகிறாருன்னா அவர் அமர்க்களமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தினமும் 18 முறை எழுதுவேன். அப்புறம் என் குழந்தை நல்லா படிக்கணும்னு ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதிட்டு வரேன். பாருங்கள், இதெல்லாம் ரெகுலராக செய்கிறாங்க சகோதரி. 3வது முறையாக சாய்நாதர் சகோதரியின் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் தேடி வருகிறார் சாய்நாதர். கணவர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு பாபா விக்கிரகத்தோடு வரார். என்னங்க அது நீங்கள் பாபா விக்கிரகம் வாங்கிட்டு வரீங்கன்னா, அம்மா ஆஃபீஸில் இருந்ததுமா, ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போக சொன்னார், எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். பாபா கொண்டு வந்து வச்சாங்க. இந்த முறை பாபா வந்தது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு ஒரு பிரச்சனை, உடல்நலம் சார்ந்த பிரச்சனை, மனநலம் சார்ந்த பிரச்சனை. அதாவது சகோதரி முடங்கிட்டாங்க, அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகிடுச்சு. சகோதரி பாபா தான் கேட்டாங்க, பாபா இதிலேருந்து என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வாருங்கள், நீங்கள் அதற்காக தான் வந்திருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்னாங்க. சகோதரி சொன்ன மாதிரியே அற்புதமாக சகோதரி அதிலிருந்து மீட்டெடுத்து இன்றைக்கி அற்புதமாக வச்சுருக்கார் சகோதரியை. சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா பாபா வராருன்னா அதான் அண்ணா, இது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா, நாங்கள் அதான் உண்மை சத்தியம். நம்ம எல்லா எபிசோட்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம், பாபா நம்மை தேடி வருகிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை முடித்து வைப்பதற்காகத்தான் வருகிறார் இல்லையா. நம்ம தேடி பாபாவை போகிறோன்னா அது பாபா தான் முடிவு பண்ணுறாரு. அது எதற்காக? அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காகத்தான் நம்மை வர வைக்கிறார் சாய்நாதர். இப்படி சகோதரிக்கு வாழ்வில் பிரமாதமாக அற்புதங்களை நிகழ்த்திய சாய்நாதர் சகோதரியோட தோழியின் வாழ்வில், அவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசிக்கிட்டு இருக்கு. சகோதரி சொல்கிறாங்க, என்கிட்ட சச்சரிதம் இருக்குது, நான் கொடுக்குறேன், இதை படிங்க, உங்கள் மகளுடைய வாழ்வு வசந்தம் வீசும். பிரமாதமாக சொல்கிறாங்க, நம்பிக்கையோடு சொல்கிறார்கள். அவர் தான் சொல்கிறாரு, உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் காப்பது என் கடமைன்னார் இல்லையா. அவர் குடும்பம்னு சொல்கிறது ஃபுல் சுற்றம் தான். நம்முடைய குடும்பம் நம்முடைய ஃபேமிலி மட்டும் கிடையாது, நம்ம எல்லாம் பாபாவோட ஃபேமிலி இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன்னா, நானும் என் கோபுரம் டிவி குடும்பம்னா என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள் அத்தனை பேர் அதில் இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேரையும் காப்பது சாய்நாதரின் கடமை. அதை பிரமாதமாக சொல்கிறார், என் கடமைன்னே சொல்கிறாரு அவர், பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா. அந்த அற்புதம் என்ன, அதை நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம். 2 அற்புதம், பிரமாதமான அற்புதம். சகோதரியின் மூலமாக பாபா நிகழ்த்திய அற்புதம், அற்புதம் பிரமாதமாக இருந்தது அந்த 2 அற்புதமும். அதை நம்ம இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால துனிபூஜையின் தரிசனம் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த 2 அற்புதங்களையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ அற்புதமாக துனிபூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். सर्वगुणपडान्धे मोहभक्त समस्त दुरित जयद्वारा श्री परमेश्वराग्नेजा परमेश्वर प्रीत्यर्थम अतिपूर्वोदयेवमुन सकलवेदनाः सृष्टादाम् अस्यामृतमानादाः गोपुरं टीवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेम धैर्यविद्युदय आयुरारोग्ये ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् आरोग्यदिनगात्रगार्थम् धन धान्य सुखंदान सकल सौभाग्यकार्थम देहारोग्यता मनसंतोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादात् कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारण प्राप्त्यर्थम मन संकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थम मन संतोषकर प्राप्त्यर्थम कार्य जयकर प्राप्त्यर्थम व्यापार उद्योग तोळिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थम सकल दोष निवारण प्राप्त्यर्थम साईनाथ गुरुवे नमो नमः. बाधारविन्ददो सुदानामध्ये करिष्यामः. वृक्षद्यमूलादिवासात् सुधास्राविणं दिक्तमप्य प्रियं दम तरं कल्पवृक्षादिकं साधयन्तम् नमामि स्वरं सत्कुरुं सायिनाथम्. ॐ अखण्ड सच्चिदानन्दाय नमः. ओम अखिल जीववत्सलाय नमगावं अखिल वस्तुविस्ताराय नमगावं अक्बराण्य अभिवन्दिताय नमगावं अखिलासेदान विट्टाय नमगावं
अखिल वेद सप्रियाय नमगावम् अखिलानंद स्वरूपी पिंडे पिंडे वृट्टिदाय नमगावम् अग्रण्याय नमगावम् अगर्य भूमने नमगावम् अगणित गुणाय नमगावम् अशोक संनिवर्तने नमगावम् अजिंद महिम्ने नमगावम् असलाय नमगावम् अच्युताय नमगावम् अजातशत्रवे नमगावम् अज्ञानविरादानां समाज नमगावम् अजन्मविनाशकाय नमगावम् अणीमादि विभूषिताय नमगावम् अद्युन्यद धुनीज्वालामाग्मैव निवर्तकाय नमः द्युर्वणमगासाल भक्तसुरक्षित्रे नमगावम् अधिधीरदवस्थाय नमगावम् अधिनम्रश्वापकाय नमगावम् अन्नदान सदानिष्ठाय नमगावम् अधिदिभूषे सुभुगे नमगावम् अदृश्य लोक संचारिणे नमगावम् अतृप्त गुरु दृष्टे नमगावम् अद्वैतानंद तत्वज्ञानाय नमगावम् अद्भुतानंद शक्तते नमगावम् अधिष्ठानाय नमगावम् धर्मेरदर्जी नमः नमगावम् अधिभूताय नमगावम् अधिदैवताय नमगावम् अत्तक्षगाय नमगावम् अनन्तराम्ने नमगावम् अनन्तगुणभूषणाय नमगावम् अनन्ताचार्य वीर्याय नमगावम् अनल्कादिमानिदाय नमगावम् वरद समाधिदाय नमः अनाथ परिरक्षकाय नमः अनन्य प्रेम समृद्ध गुरुवाद दानकृते नमः कर्म तोन्द्रे नमः कर्म कर्म विचारणाय नमः कर्म बीजं श्याम कर्त्रे नमः कर्म निर्मूल सामाय नमः कर्म व्याधि योगिने नमः कर्मबन्धरे नादकाय नमः कवलीपकारिणे नमः कला प्रत्यक्ष दैवदाय नमः कलियुग वरदाय नमः कलियुग सुबोधने नमः कल्याणनामने नमः कष्टदासकरौषधाय नमः वेंकटेश रमणाय नमः अद्भुतानंदजीय नमः ब्रह्मणात्रिकराय नमः संसार सर्वसुखत्रयकराय नमः सर्वधर्माण नमः सर्वान्तर्भगिसिदाय नमः सर्वमंगलहराय नमः सर्वाभीष्टफलप्रदाय नमः समरस सन्मार्ग स्थापनाय नमः समर्थ सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमः अनेक कोटि प्रार्थना समर्पयामि शिरडी प्रवासिनं करुणामूर्ति सर्वं सर्वरोग दोष निवारणं शिरडी साईनाथं दर्शनं ज्ञान साईनाथं दर्शनं ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि राजाय प्रदेकदाग्नेः मुमवजम्बैः श्रवणाय ब्रह्महे समेघामां कामकामादमक्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः ओम श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद गुरु साईनाथ गुरुवे नमो नमः एकमुख कल्पूर नीलांजन दीपं दर्शयामि सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் எல்லா வளமும் நலமும் பெற்று பேரானந்தம் பெருவாழ்வு வாழ வேண்டும் ஜெய் சாய்ராம் பாபா सच्चिदानंदाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद गुरु साईनाथ गुरुवे नमः पंचमुख आज्य आराधन दीपं दर्शयामि ओम श्री अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मा श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, சகோதரியின் தோழியின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம். 2 தோழிகளுக்கு பாபா அற்புதம் நிகழ்த்தினார். அந்த 2ஐயுமே நம்ம இப்போ தரிசனம் செய்ய இருக்கிறோம். சச்சரிதம் படித்தால் என்ன? சச்சரிதமே பாபா தான் இல்லையா? நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், சச்சரிதம் நம்ம கூட இருந்தால் பாபா நம்ம கூட இருக்கிற மாதிரி. சகோதரி பிரமாதமாக கைட் பண்ணியிருக்காங்க. தோழியின் மகள் வாழ்வில் மிகப்பெரிய புயல். தோழியின் மகளை திருமணம் செய்து கொடுக்குறாங்க. திருமண வாழ்வில் ஒரு மிகப்பெரிய சோகம். கணவர் சரியில்லை, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கும் அவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. மிகப்பெரிய பிரச்சனை, புயல் வீசி கொண்டிருக்கிறது அந்த வீட்டில். அவங்களும் பாபாவின் பக்தர் தான். சகோதரி சொன்னாங்க, என்கிட்ட சச்சரிதம் இருக்குது, நான் கொடுக்குறேன். சச்சரிதம் வந்தால் பாபாவே வந்த மாதிரி. தினமும் ஒரு எபிசோட் படிங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சாய்நாதர் கொடுப்பார். அதான் உண்மை, சத்தியம். சச்சரிதம் ஒரே வாரத்தில் படிக்கணும். கரெக்டு, சப்தாகம்னு பேர் அதுக்கு. ஒரே வாரத்தில் படித்து முடிக்கலாம். அது நம்ம தரோ ஆனப்புறம் படிக்கணும். அதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு எபிசோடாக படிங்க. அப்படி முடியலன்னா ஒரு பேஜாக படிங்க. அழகாக அற்புதமாக புரிந்து கொண்டு படிக்கும்போது சச்சரிதம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சச்சரிதம்னா பாபா தான், அதான் உண்மை. ஏன்னா அவர் எழுதின ஒரு அற்புதமான பொக்கிஷம் அது.
சகோதரி சச்சரித்தை தோழியிடம் கொடுத்து இந்த விஷயத்தை சொன்னாங்க. இதை நம்பிக்கையோடு படி, உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும், உன் மகள் வாழ்வில் வசந்தம் வீசும் சொல்லி கொடுத்தாங்க. அவர்கள் நம்பிக்கையோடு படிக்கிறார்கள். படித்த 5 மாதத்தில் அந்த கேஸ் முடிவுக்கு வந்தது. டைவர்ஸ் கிடச்சிருச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த கேர்ள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறா. இப்போது அவளுக்கு புதுசாக மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அற்புதமாக மணமகன் கிடைக்கிறார். திருமணம் நடக்கிறது. அங்கே ஒரு குழந்தையும் பிறக்கிறது. எல்லாத்துக்கும் ஹைலைட் வச்சா மாதிரி அந்த டிஎன்பிஎஸ்சி படித்தா இல்லையா அந்த காலகட்டத்தில் அவளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபையும் பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். இது எல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சச்சரிதத்தை நம்பிக்கையோடு படிக்க வேண்டும். சச்சரித நம்பிக்கையோடு படிக்கும்போது நம் வாழ்வில் வசந்தம் வீசும். அதான் உண்மை, சத்தியம். அதற்காகத்தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். இப்போ இந்த தோழியின் வாழ்வில் இவ்வளோ பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் இங்கிருந்து அப்படியே ட்ராவல் ஆகி அடுத்த வீட்டுக்கு போகிறார். அந்த தோழியின் தோழி அவங்க வீட்லேயும் ஒரு சின்ன பிரச்சனை. மகளுக்கு திருமணமாகவில்லை. 29 வயசு ஆகிடுச்சு. திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த தேனி சகோதரி தான் எனக்கு இந்த சச்சரிதம் கொடுத்தாங்க. நான் படித்தேன். என் மகள் வாழ்வில் வசந்தம் வீசியது. உங்கள் மகளுக்கும் அது நடக்கும், இந்தாங்க அப்படின்னு சொல்லி சச்சரிதத்தை கொடுக்குறாங்க. அவர்களும் நம்பிக்கையோடு படிக்கிறார்கள். சச்சரிதம் படிக்க 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 ஒரு அற்புதமான மாப்பிள்ளை வரார். தேடி வரார் அற்புதமாக. அங்கே திருமணம் பிரமாதமாக நடக்குது. குழந்தையும் பிறந்தது. இது எல்லாம் நடந்ததுன்னா சச்சரிதம் அந்த அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியதுன்னாங்க சகோதரி. அதான் உண்மை. இன்றைக்கி சச்சரிதத்தின் பெருமையை பாபா நம்ம பேச வைத்திருக்கிறார் இல்லையா? நம்ம இது வரைக்கும் ஸ்தான மஞ்சரி பற்றி நிறையா பேசியிருக்கேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பற்றி பேசியிருக்கேன். சச்சரிதத்தை நீ பேசு. எதற்காக? இப்போ நம்ம எபிசோடு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு சனிக்கிழமையும் 6:30 மணிக்கு சச்சரிதம் என்னுடைய குரலில் வெளிவருகிறது. அத்துணை பேரும் கேட்க வேண்டும். படிக்க முடியாத அத்துணை சகோதர சகோதரிகளும் அந்த எபிசோடை கேட்கணும். 1 முறை 2 முறை நல்லா கேளுங்க. அற்புதமாக புரியும். சாய்நாதர் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்வார். இன்றைக்கி பிரமாதமாக 3 சகோதரிகள் அற்புதங்களை நமக்கு கொடுத்தார் சாய்நாதர். அந்த 3 அற்புதங்களின் மூலமாக சாய்நாதர் நமக்கு ஒரு பிரமாதமான விஷயத்தை புரிய வைக்கிறார். உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் காப்பது என் கடமைங்கிறார். அவர் குடும்பம்னு சொல்கிறது நம் சுற்றம் எல்லாரையும் தான் சொல்கிறார் சாய்நாதர். உதாரணமாக நான் சொன்ன மாதிரி தான், கோபுரம் டிவியின் குடும்பம்னா நீங்கள் எல்லோரும் என்னுடைய குடும்பம்தான் இல்லையா? உங்கள் அத்துணை பேரையும் காப்பது சாய்நாதரின் கடமை. அவரே சொல்கிறார், டிக்ளேர் பண்ணுறார் பிரமாதமாக. உன் குடும்பத்தை காப்பது என் கடமைங்கிறார். நான் இருக்க பயமேன்னு முடிக்கிறார். இதோட நமக்கு என்னங்க வேணும்? நமக்கு சாய்நாதர் இருக்க பயமேன் இல்லையா? அமர்க்களமான 3 அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய வைத்தார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். அந்த அற்புத மழையில் நாம் எல்லோரும் நினைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைய பிரார்த்தனை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிக்காக தான் இந்த பிரார்த்தனையை செய்ய இருக்கிறோம். நாம் வயசாகிடுச்சு, மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கலன்னு நீங்கள் எல்லாம் வருத்தப்பட்டு என்கிட்ட பேசுகிறீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் அற்புதமான ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுப்பார். அதற்காக தான் இன்றைக்கி பிரார்த்தனை. வாங்க பிரார்த்தனை செய்வோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.